நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் நம்ம விஜய் மல்லி இவங்க இடையே இனிமே நான் தலையிட மாட்டேன், என் பொண்ணை என்ன பார்க்க அனுமதி கொடு, அது மட்டும் இல்லாமல் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போடுறாங்க. என்னடா இது எலி அம்மனமாக சுற்றுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ தானே தெரியுது இந்த கேஸ்லேருந்து நீங்கள் வாபஸ் வாங்கி ஆகணும், அப்படி நீங்கள் வாபஸ் வாங்கலைன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் மூஞ்சிக்கு நேரம் சொல்ல, அடடா தீபக் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் இனிமேல் உங்கள் பொண்ணை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. சரி வேறு வழி தெரியாமல் விஜய் மல்லி கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுறாரு. விஜய் மல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் குழந்தை இருக்குது, நமக்கும் குழந்தை இருக்குது, அந்த வேதனை நமக்கு புரியும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் தானே ட்விஸ்டே இருக்குது. அப்படி என்னடா ட்விஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் தீபிகா கூட சேர்ந்துனே ட்ராவல் பண்ணுற மாதிரி எல்லா உண்மையில தெரிஞ்சுக்கிட்டு விஜய் மல்லி கிட்ட சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை காயை நகர்த்த போகிறாரு. மல்லிக்கு எந்த ஒரு கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனம் பண்ணி மல்லியை ஜெயிலில் தள்ளுறதுக்கான வாய்ப்பை தீபக் ஒருபோது ஏற்படுத்தி தரமாட்டார். இது எல்லாமே தீபக்கோட ஒரு சூழ்ச்சி வருமா கலைங்க. தன்னோட கிளைண்ட்டை எப்படியானா காப்பாற்றணும், அதுக்கு என்ன பண்ணணும், எந்த வழியில் போகணும், எப்படி போய் எல்லாரையும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் யோசித்து சிந்தித்து இந்த விஷயத்தில் காலை எடுத்து வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட அவர் காலை எடுத்து வச்சா அது நடக்காமல் இருக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்புன்றது 0% இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்கு 101% இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தீபக் நிறைய கேஸ் எல்லாம் எடுத்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனால் தீபிகா அப்படி தான், அவங்களும் நல்ல கேஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். அப்படி இருந்தாலும் அவங்க பாசத்தில் இப்போ ஒரு தவறான விஷயத்த செய்ய போகிறாங்க. அந்த தவறுதெல்லாம் அவங்க செய்ய வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு தவறால் அவங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு வாங்கின பேர் எல்லாமே ஒரேடியாக கிளாப்ஸ் ஆயிரும். ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியல, எனக்கு க்ளோஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என் தம்பியை கொன்னவளை பழி வாங்கியே தீரணும், நான் எல்லாருக்கும் ஒரு பக்கம் நீதி வாங்கி தந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என் தம்பிக்கு ஒரு நீதி வாங்க முடியலனா நான் என்ன அக்கா, என்ன ஒரு தம்பி நான் வளர்த்துருப்பேன், என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையுமா, என் தம்பியை நான் என்ன நினச்சின்னு இருப்பேன், அவனோட திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்காங்க. அடடடடடடா உலகமாக நடிப்படா, இது உலகமாக நடிப்படா, இப்படியெல்லாமடா பண்ணுவாங்க, ஆவண்ணா ஆவணா ஊன்னா ஓவனா அப்படின்ற மாதிரி தானே ஒரு பக்கம் நடிப்பு இருக்குது உங்களுது. இப்படியெல்லாம் பண்ணால் நாங்கள் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிறது, இதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சாத்தியக்குறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் தலைகீழ போயிருச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி இது வேறு எதனா நடந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். முயற்சி செய்தால் என்ன வேணாலும் செய்யலாங்க. முயற்சி செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வருதுங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணலாம். அது போல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, என்னென்ன நடக்க போகுது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க எப்படியோ ஒரு வெளியே தாத்தா கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பார்க்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு, தாத்தாவை பற்றி ரொம்ப க்ளோஸாக இரு, தாத்தாவோட மொபைலை எப்படியான தாத்தா கிட்டேருந்து வாங்கி நீ பொம்மை பார்க்குற மாதிரி எங்கிட்ட எட்டுன்னு தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது போல் எல்லாத்தையும் அவன் மொபைலில் ஆதாரம் எப்படி இருந்தாலும் அந்த ரவுடி கிட்ட பேசினா ஆதாரங்கள் எப்படி இருந்தாலும் கதிரேசன் வச்சுன்னு இருப்பாரு. ஏன்னா பிளாக்மெயில் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி பணம்லாம் வாங்கிட்டு நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எட்டு போய் வச்சது அவன் தான், உங்களுக்கு அதான் செஞ்சேன் அப்படின்னு நான் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நீ எதனா மாட்டி என்ன மாட்டி விடணும்னு நினச்சேன்னா அடுத்த செகண்டே நான் உன்னை மாட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். நான் யாருன்னு சொல்லிட்டு தெரியல, கதிரேசன்டா, எனக்கு ஒரு விஷயம் வேணான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு நான் அடுத்த செகண்டே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயின்னு இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நடக்குமா நடக்காதா என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தான் தெரிய போகுது. இவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணலாம், நெகட்டிவாகவும் திங்க் பண்ணலாம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனால நம்ம எல்லாமே ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது ஒரு அர்த்தம் இல்லைங்க. அதனால் அந்த இடத்துல நம்ம கதிரேசன் அப்போது என்ன செய்ய போகிறாரு, அவரோட ஆதாரத்தெல்லாம் எடுத்து இவங்க எப்படி அவருக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு பக்கம் கேள்விக்குறியாக போயின்னு இருக்குது. இந்த கேள்விக்குறிக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எந்த பக்கம் போனாலும் ஊமை குத்து ஒரு பக்கம், ஐயோ என்னடா இந்த பக்கம் போனாலும் ஊமை குத்து, அந்த பக்கம் போனாலும் ஊமை குத்து, நம்ம அப்படி என்னடா பண்ணோம், தப்பே செய்யாத நம்மளை பிடிச்சின்னு அடின்னு அடித்தா நம்ம எந்த அளவுக்கு தாங்கணும் சொல்ல பார்க்கலாம். ஒரு பக்கம் உரலே இருக்குது, அந்த உரலே எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு தாங்கணும். சும்மா பிடிச்சின்னு அதை நொய்னு இடிச்சுனே இருந்தால் அதை உடைக்கிற கண்டிஷன் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உடையும். அதுக்கான பக்குவம் அதுக்கான இது இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எந்த ஒரு பொருளும் நம்ம ஹேண்டில் பண்ணோம். அது போல் தான் இந்த விஷயத்துலையும் கண்டிப்பாக நடந்திருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நல்லா பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வேலைக்கு வந்த இடத்துல ரொம்பவே ஒரு பக்கம் ட்ரெஷர் அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுன்னு இருக்காங்க. பார்ப்போம் அது நடக்குமா நடக்காதா, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல்
இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டு நான் ஒன்று கொடுக்க போகிறேங்க. அப்படி என்ன நீ கொடுக்க போகிற, என்ன ட்விஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போகிறாரு, போயிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு மல்லிகிட்ட, இதோ பாரு மல்லி, இதுக்கு மேலே கதிரேசன்கிட்ட கொஞ்சம் நாம் இருக்கிறது எல்லாமே உஷாராக இருக்கணும். கதிரேசன்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. கதிரேசன் அந்த தப்பாக பண்ணார் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வச்சு கதிரேசனை மாட்டி விட்டு கதிரேசனுக்கு சரியான தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும். தப்பு யார் செஞ்சாலும் அவங்க தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணுங்க. அவங்கள அப்படியே விட்டால் அவங்க மேலும் 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 அவங்களோட ஆதிக்கம் எல்லாமே அதிகமாகிட்டு போயின்னு இருக்காது. அப்படியே நம்ம விடக்கூடாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவங்களோட ஆட்டம் எல்லாமே முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வர்ற நேரத்தில் அவனை இழுத்து வச்சு அடி நடிச்சு, ஏன்டா இதுக்கு மேலே இப்படி பண்ணுவியான்னு சொல்லி அவனை கதற அடிக்கணும். அப்போ தான் அவனுக்கு அதோட வலி தெரியும், வேதனை தெரியும். ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னோன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி கதறி அழணும். அதுக்கான தருணத்தை நாம தான் அவனுக்கு உருவாக்கி தரணும் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்க தாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.